போரின் பயத்தை வென்ற மனிதநேயம். பஹ்ரைனில் இருந்து 192 தமிழர்கள் தாயகம் நோக்கி புறப்பட்டனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் கடுமையான போர் சூழல் காரணமாக பஹ்ரைன் விமான நிலையம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தற்காலிகமாக மூடப்பட்டது. இதன் விளைவாக பஹ்ரைனில் வசித்து வரும் தமிழர்கள் பலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் சிக்கித் தவித்தனர். முக்கியமாக மருத்துவ அவசர தேவையுள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். இதையடுத்து அவர்கள் அன்னை தமிழ் மன்றத்தை அணுகி தாயகம் திரும்ப உதவி கோரினர். இந்த கோரிக்கையை தொடர்ந்து அன்னை தமிழ் மன்றத்தின் தலைவர் திரு செந்தில் ஜி.கே. மற்றும் பொதுச் செயலாளர் திரு எம். பழனிசாமி ஆகியோர் கல்ஃப் ஏர் விமான சேவை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்தனர். அதன் பின்னர் பஹ்ரைன் டு சென்னை, சவுதி அரேபியா வழியாக சிறப்பு விமான சேவை ஏற்பாடு செய்யப்பட்டது. டிவிஎஸ் பயண முகவருடன் இணைந்து கல்ஃப் ஏர் மூலம் இந்த சிறப்பு விமான சேவை நேற்று மார்ச் 18 அன்று வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. மேலும் மன்றத்தின் துணைத் தலைவர் திரு பாலச்சந்தர், துணை பொதுச் செயலாளர் திரு அருண், பொருளாளர் திரு முகமது சுல்தான் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், மங்கையர் குழுவினர்கள் ஆகியோர் இணைந்து பயண ஏற்பாடுகளை சிறப்பாக மேற்கொண்டனர். இந்த விமானத்தில் சுமார் 192 பயணிகள் பஹ்ரைனில் இருந்து சவுதி அரேபியா வழியாக சென்னை நோக்கி பாதுகாப்பாக பயணம் மேற்கொண்டனர். இவர்களில் கர்ப்பிணி பெண்கள், பச்சிளம் குழந்தைகள் மற்றும் முதியவர்களும் அடங்குவது குறிப்பிடத்தக்கது. இந்த மனிதநேய முயற்சிக்கு ஆதரவளித்த டிவிஎஸ் பயண முகவருக்கும், கல்ஃப் ஏர் விமான சேவைக்கும், பஹ்ரைன் அரசாங்கத்திற்கும், இந்திய தூதரகத்திற்கும் அன்னை தமிழ் மன்றம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளது. நெருக்கடியான இந்த சூழ்நிலையில் மக்களின் சிரமங்களை புரிந்து கொண்டு பஹ்ரைனில் இருந்து சவுதி தம்மாம் வழியாக சென்னைக்கு சிறப்பு விமான ஏற்பாடு செய்த பஹ்ரைன் அன்னை தமிழ் மன்ற நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் சவுதி தமிழ் நியூஸ் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற மனிதநேய பணிகளை தொடருமாறு சவுதி நியூஸ் நிர்வாகம் அன்னை தமிழ் மன்ற நிர்வாகிகளிடம் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்ஸ் டு அன்னை தமிழ் மன்றம், பிகாஸ் இது இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஃபார் த தமிழ் பீப்புள் அண்ட் டு சென்னை டைரக்ட்லி. தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ளைட்ஸ் தட் கோஸ் டு கொச்சி, பட் இது சென்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக அரேஞ்ச் பண்ணது. ஐ தேங்க் அன்னை தமிழ் மன்றம், ஸ்பெசிஃபிக்லி செந்தில். ஹலோ, நான் கவிதா புகழேந்தி. பஹ்ரைன்லேருந்து சென்னை இப்போ தான் ரீச் ஆகிருக்கோம். ஆக்சுவலி பஹ்ரைனில் இப்போ ரொம்ப நல்ல கண்ட்ரி, எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஊர். பட் சிச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால சரி கிளம்பலான்னு சொல்லி கிளம்புனப்ப அன்னை தமிழ் மன்றம் தான் சென்னைக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் தான் நாங்கள் வந்தோம். ஸோ ஜேர்னி நல்லா இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் லாங் ட்ராவல், சவுதி வழியாக தான் நாங்கள் வர்றதுனால எங்களுக்கு பஹ்ரைன்லேருந்து வந்தோம்னா ஜஸ்ட் 5 ஹவர்ஸில் சென்னையை ரீச் பண்ணிடுவோம். பட் மார்னிங் 7 o'clock பஹ்ரைன் டைமுக்கு கிளம்பிட்டு இப்போ தான் ரீச் பண்ணுறோங்க. பட் எனவே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லேயும் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் ஃப்ளைட்டு எங்கே போகுது வருதுங்கிறது கொண்டு மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃப்ளைட்டு ஆக்சுவலி சென்னையில் அது கிளைமேட் சேஞ்சஸ் இருந்ததுனால ஃப்ளைட்டு இங்கே லேண்ட் ஆக முடியலை. ஸோ பெங்களூரில் லேண்ட் ஆனிச்சு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பிரசிடென்ட் செந்தில். அவங்க கண்டிப்பாக என்னவா இந்த சுச்சுவேஷனில் அன்னை தமிழ் மன்றம் மூலமாக ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணதால இங்கே சென்னை கிட்ட வர முடிஞ்சுது. அப்படிலாம் சுற்றிருக்கோம். எனவே தேங்க்ஸ் ஃபார் அன்னை தமிழ் மன்றம். தேங்க்யூ ஃபார் அன்னை தமிழ் மன்றம். தேங்க்யூ. உங்களோட ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் சார். ரொம்ப நல்லா சேவை பண்ணாங்க. எல்லாம் நல்லபடியாக சேர்ந்துட்டோம். அங்கே என்ன மாதிரி சூழல் இருந்தது? ஐயோ, ரொம்ப இதாக தான், பழக்கவசமான சூழ்நிலை தான். அன்னை தமிழ் பண்ணுறது தான் எங்களுக்கு ஹெல்ப் ஆக்கி, எங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் ஹெல்ப் ஆக்கி என்னை நல்லபடியாக கொண்டாந்து இந்தியா சேர்த்துட்டாங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ரெடி. ஓகே. சென்னையிலேயும் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுற நம்ம டீம் இருக்காங்க. சரிங்க. சென்னையில் ஆல்ரெடி நம்ம டீம் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரிங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. சரிங்க. சரிங்க. இவ்வளோ தூரம் ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் இவ்வளோ ஃப்ளைட்டே இல்லை நேரத்தில் இதுதான் சென்னைக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணுறது நம்ம அன்னை தமிழ் மன்றம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பஹ்ரைனில் இருந்து தமாம் சென்று அங்கிருந்து சென்னை செல்வதற்கு நம்ம அன்னை தமிழ் மன்றம் உதவி செஞ்சுருக்காங்க. அதற்காக நாங்கள் மிக நன்றி செலுத்துகிறோம். மன்றம், அன்னை தமிழ் மன்றம், தி பெஸ்ட் அண்ட் many more future good things to be done to the society.
எல்லாரும் சேஃபாக லேண்ட் ஆயாச்சா?